இந்தியாவோட ரியாக்ஷன் பாகிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்ராசிட்டிஸ் ஆன் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் நான் ஹிந்துஸ் அது இந்தியா பண்ணல. அதுதான் இந்தியாவோட ஸ்ட்ரெங்க். ரெண்டு ஸ்டேட் பஞ்சாபும் சிந்தும் if it starves then Pakistan will starve. That is the big jolt we have given to Pakistan. If you stop water, blood will flow. Yes, blood flow pannirukku. What more blood can flow? You have already flown blood of Indians. Now it is time for Pakistani's blood to flow. Adu avaru try pandra India ku provoke pannittu eppudu engalum yuddha start pannanom. Something should start. The whole purpose enna irukku? Pakistan is a failing state. China will not involve in such small, petty, heinous kind of a work. For China, this is unexpected. They don't support terrorism at all. So India has full freedom and Pakistan is in trouble. Even if our government arranjachinalum, they will not announce so easily. They will announce when time comes because government has to hold the information. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர், அதாவது கார்கில் போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ் மேஜர் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் மேக சூழ்நிலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்லாம் வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா சொல்லப்படுது சார். அட் த சேம் டைம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸும் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பீப்புள்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார்? இப்போ பெஹல்காம் அட்டாக் அதிന്റെ ஃபால் அவுட், அதிന്റെ ராமிஃபிகேஷன், அதிന്റെ ரிப்பர்கஷன் தான் ரியாக்ஷன் வருது. இந்தியாவோட ரியாக்ஷன் பாகிஸ்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன், பெஹல்காம் இப்படி அட்டாக் பண்ணாச்சுனால ஹோல் ஆஃப் இந்தியா வில் ரியாக்ட் இன் a very different way. Their intention was to anger India so that நம்ம மக்கள் போயிட்டு ரிலிஜியஸ் லைன்ஸ்ல ஹார்ம் பண்ணணும். யாரை ஹார்ம் பண்ணணும்? நான் மெஜாரிட்டி ஃபேத்னு ஹார்ம் பண்ணணும். அது ரியாக்ஷன் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். பாசிபிளி they thought even if they go and ஹிந்துஸ்னும் நான் முஸ்லிம்ஸும் அவரை இப்படி மர்டர் பண்ணியாட்டுனால இந்தியாவில் சிமிலர் ரியாக்ஷன் நம்மளும் பண்ணோம் அகேன்ஸ்ட் நான் ஹிந்துஸ். அது இந்தியா பண்ணல. That is the strength of India. India is ruled by vegetarian nation. Normal reaction அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் chief, we will react like that to go and start atrocities on action against non-Hindus. அது இந்தியா பண்ணல. அதுதான் இந்தியாவோட ஸ்ட்ரெங்க். அதுதான் இந்தியாவோட ஒரு கெப்பாசிட்டி, ரெஸ்ட்ரெயின்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு செக்யூலரிசம். இதுதான் we have to appreciate. But how do India respond? அது பியூட்டி. அது என்ன ரெஸ்பாண்ட்? We have hit where it hurts Pakistan most. அவரோட தண்ணி கொடுக்கறது தண்ணியை நான் பிடிச்சு வச்சு போனது த்ரெட் வச்சிருக்கேன். Because of that, our two states will starve for water. If they starve for water, they will starve for food, they'll starve for commerce, they'll starve for economy. And he run the state now the most prosperous economic state. He run the state பஞ்சாபும் சிந்தும். If it starves, then Pakistan will starve. That is the big jolt we have given to Pakistan. அதுல ரியாக்ஷன் அவர் என்ன சொல்றேன்? It is stopping water is hostile, stopping water is war. பிலால் புட்டு என்ன சொல்லிருக்கேன்? If you stop water, blood will flow. என்ன blood flow பண்ணிட்டு இருக்கு? What more blood can flow? You have already flown blood of Indians. Now it is time for Pakistani's blood to flow. He is right. Blood will flow, but it will be that of Pakistan. Okay sir. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தோம் நம்ம, அதாவது ஒரு ஆர்மி ஆபீசர் நம்ம பாகிஸ்தான்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததே சார். இப்போ அவரோட நிலைமை என்னவா இருக்குது? அவரோட நிலைமை see, that is a strayed person and BSF ஜவான் ரிட்டையர் பண்ணதுக்கு இட்ஸ் பார்ட் ஆஃப் UN mandate. UN PW mandate அது clear ஆயிட்டு இருக்கும். அது ரிட்டர்ன் பண்ணணும். He is not gone to do any kind of offensive action. He is misled and strayed there. So அவர் ரிட்டர்ன் பண்ணணும். There is no doubt about it. And if he is hurt, if he has done anything, it will be a serious act of violation of UN NHRC as well as on the POW. He cannot be called POW. There is no war. POW சொல்றது. He is just a strayed person. Yes, he is a BSF person, that's all. So easily அவரை திருப்பி விடணும்.
they don't do, they'll be serious about it. யுனைடெட் கிங்டம்ல வந்து ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து அவர் கொடுத்த ஜெஸ்டர், அதாவது இப்படி பண்ற மாதிரி ஜெஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுதே சார், அந்த அளவுக்கு வந்து இப்ப அந்த ஆர்மி ஆபீசர் ஏதாவது பண்ணிருவாங்களான்னு அவங்க. The gesture is provocative gesture. India does not get provoked by such provocative gesture. அது அவரு ட்ரை பண்ற இந்தியாவுக்கு ப்ரொவோக் பண்ணிட்டு எப்படி எங்களும் யுத்த ஸ்டார்ட் பண்ணணும், சம்திங் ஷுட் ஸ்டார்ட். தி ஹோல் பர்பஸ் என்ன இருக்கு? பாகிஸ்தான் இஸ் a failing state. அவரோட எக்கனாமி டவுன் ஆயிருக்கு, அவரோட அக்ரிகல்ச்சர் டவுன் ஆயிருக்கு, அவரோட காமர்ஸ் டவுன் ஆயிருக்கு, அவரோட ஆர்மியோட இமேஜ் என்ன டவுன் ஆயிருக்கு. வாட் கேன் பில்ட் தம் அப், வாட் கேன் யுனைட் தி நேஷன்? ஒரு வார் பண்ணா நேஷன் யுனைட் ஆகும். அதுதான் பாகிஸ்தான் ஆர்மி அமீரோட பிளான், முன்சிப் அமீரோட பிளான். இதுதான் அவரோட மெயின் ஃபோக்கஸ். அது பண்ணதுக்கு they are desperate for war. What is what we can make out? They are desperate for war. எதுக்கு? War will bail them out. War will bail Pakistan army out. War will bail somehow, bail the image of Pakistan and bring international community into this. This is what it looks like. And it's a clear sign of their desperation. சார் அதே மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்லாம் சர்க்குலேட் ஆகுது சார். அதை பார்த்தோம் அப்படின்னா மாலிக் அப்படின்றவர் வந்து நீங்களே ஆக்சுவலாக ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்கீங்க. மாலிக்ன்றவர் வந்து இங்க வந்து ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் சொல்றதா இருக்கு. என்ன மாதிரி சார் அது? அப்படி என்ன சார் நடக்குதுங்க? இது as I said, இதெல்லாம் ப்ரொவோகேட்டிவ் தானே. அவருக்கு அவரோட பலம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. They are stretched. பாகிஸ்தான் ஸ்ட்ரெச். எதுக்கு ஸ்ட்ரெச் ஆயிருக்கேன்? துரன் லைன் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். எங்க துரன் லைன் எங்க? ஆப்கானிஸ்தான் கூட பார்டர் இருக்கு. ஆப்கானிஸ்தான் தாலிபான் பாகிஸ்தான் நல்ல ரிலேஷன்ஸ் இல்ல. ப்ரொடெக்ட் தட் பார்டர். அவங்க ரொம்ப ஆர்மி அங்கே டிப்ளாய்டா இருக்கு. பிளஸ் லாட் ஆஃப் ஆர்மி இஸ் டிப்ளாய்டு, பிஓக்கில் டிப்ளாய்டா இருக்கு. லாட் ஆஃப் ஆர்மி இஸ் டிப்ளாய்டு இன் பலுச்சிஸ்தான். ஸோ அவரு ஏதாவது இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் கிரியேட் பண்றேன், ஏதாவது இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் பிடிச்சிட்டு தேர் ஹேங்கிங் ஆன் டு இட். அதுக்கு வேண்டி திஸ் மாக்கரி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் we should not fall for it. ஓகே சார். அதே மாதிரி இந்த அட்டாக் பின்னாடி வந்து சைனாவோட எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சைனா ஒரு ரொம்ப பெரிய நேஷன், ஒரு ரெஸ்பெக்டபிள் நேஷன் சைனா. ஓகே, இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் ஆர் நாட் பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ், அது ஓகே. இட் இஸ் நாட் பேட் ஆல்சோ. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பார்டர்ஸ்ல. they claim some border, we claim some border disputes இருக்கு. we sit and talk, and dispute is resolved. sometimes அவரு force யூஸ் பண்ணிட்டு border dispute resolve பண்ண பாக்குறேன். அதல்லாத currently with China we don't have very bad relations. நம்ம the trade with China is one of the biggest, imports exports. அதுபோல currency, they are member of so they are also member of many other associations where India is involved, including the Shanghai Cooperation Organization. அதாவது China will not involve in such small petty heinous kind of a work. For China this is unexpected. They don't support terrorism at all. They thought terrorism were a victim. So the chance of China hand in Pahalgam is almost zero. ஓகே சார். சார் இப்போ அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து ஷிம்லா அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க சார். இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணதுனால இந்தியாவுக்கு ஏதாவது அஃபெக்ட் இருக்கா? ஷிம்லா அக்ரிமெண்ட்ல there are 4 parts in the agreement. One, 1971 war நிறுத்துறதுக்கு அது agreement, agreeing for ceasefire, that countries will not attack each other. When Shimla agreement happened, it happened after Pakistan lost bitterly to India. 92,000 prisoners number எடுத்துக்கிறேன். We dismembered Pakistan in 2 parts. So Shimla agreement, they agreed to stop the war, ceasefire. அந்த அப்புறம் they agreed to recognize Bangladesh as an independent nation. They agreed to convert ceasefire line. 1947 they created the UN brokered ceasefire line. They agreed to convert into what is known as LOC, which became bilateral border, de facto border. சொல்லியிருக்கேன். அதன் அப்புறம் all Kashmiri issues will be resolved bilaterally. இது Pakistan to survive, they have done that. Now if they withdraw from this, it is self goal. Why self goal? If you convert POK back to CFL, India has full freedom to cross it and do what it wants, because you're going back to 47. Bangladesh, if you say I don't recognize Bangladesh as an independent nation, Bangladesh will go against them. Thirdly, if they are breaking the peace, brokered peace, India has full freedom to start opening firing on them, missile fire, cross-border actions, bat actions,
Ghatak actions-um, artillery fire-um, எல்லாம் fire பண்ண freedom இருக்கு இந்தியாவுக்கு. Because you have gone back center. So it's a self-goal. They are not achieving anything. Thirdly, this Shimla Accord is a bilateral accord. அதுல third party இல்ல. Only two parties are there. So அது compare பண்ண முடியாது with IWT. IWT ஒரு third party இருக்கு. World Bank இருக்கு. It is brokered by them. They are the neutral party. இதுல யாரும் இல்ல. Whosoever cancels, it automatically cancels. So India has full freedom and Pakistan is in trouble. ஓகே சார். சார் இப்போ வந்து நம்ம IMFன்னு சொல்லும்போது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து FATFல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் வந்து LET லட்சரி தொய்பா வந்து TRFன்ற ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க. அவங்க தான் they are the responsible for this attack அப்படின்றாங்க. ஸோ பட் ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து LET வந்து நாங்க தான் பேக்கப் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுதே சார். இந்த ரியாலிட்டி என்ன சார் இதுல? பாகிஸ்தான்ல ஹிஸ்புல் முஜாஹிதீன் இருக்கு, LET இருக்கு, LET விங்ஸ் இருக்கு, அதோட ஷூட் ஸ்மால் பிரான்ச்சஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. All that is not so important. அது எதுக்கு important? Whom we have to immediately attack and sort out, eliminate. அதுதான் important. And what is important is who is the mastermind behind this? யார் இது ஸ்பான்சர் பண்றது? Who is actually supplying the weapons, arms, ammunition? யார் அவரோட கேம்ப் ட்ரைனிங் பண்றதுக்கு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், லாஜிஸ்டிக் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். இது யார் இதெல்லாம் பண்றேன்? அல்டிமேட்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது பாகிஸ்தான் ஆர்மி, வேற யாருமே இல்லை. பாகிஸ்தான் ISI. ஓ நம்ம அட்டாக் பண்ணது we have to attack the leadership of LET, Hizbul Mujahideen, all sorts of terrorist organization in Pakistan. அதன் அப்புறம் the military leadership which is supporting this, the military organization which is supporting this, ISI, we have to attack them. Our attack பண்ணிட்டோம்னா we can actually have a full-fledged impact. So see what Israel did after Hamas attack. What did they do? They eliminated 8 senior leaders of Hamas individually by that action using pagers, by individual missile attack, by individual drone attack. Individual leaders ne avare eliminate pannirken and they eliminated Hamas. So we in India should also plan targeted attacks on such leadership. That is what will work. அதாவது எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எவ்ரிபடி ஆஸ்கிங் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். செகண்ட் ஒன், ஏன் இம்பார்ட்டன்டான ஒரு பால்காம்ன்ற பிளேஸ்ல ஒரு செக்யூரிட்டி இல்லாம இருந்திருக்கு? செக்யூரிட்டி இருந்திருந்தா மேபி இந்த இன்சிடென்ட்ஸை வந்து தடுத்து நிறுத்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணப்படுதே சார். சரி, கொஸ்டின் ரைஸ் பண்றது எல்லாருக்கும் ரைட் இருக்கு. Everybody can raise the question. There is no problem. In democracy, we are allowed to raise questions. That is the strength. We have the democratic strength. அதுதான். Raising question does not mean you are anti-India. It's a question to raise because we want to know. Yeah, that's perfectly all right. But you should also see Israel. Israel, the intelligence, the world, the best intelligence. We all agree. But imagine what level of attack Hamas did there. What happened to Israel intelligence? They were caught off guard. Why? Israel for some time allowed peace to prevail. They thought the Hamas will go silent. They thought Palestinians will see reason, and they tried to bring peace there. They had a leader, our support peace support pannita. They thought they can. The Hamas misused that opportunity of ceasefire and prepared. And Israel, for some reason, they thought that they are possibly coming on table. They misused that opportunity. Same thing. What happened in Kashmir? After Article 370 came, peace came in. Aman, development வந்தாச்சு, எல்லாம் நல்லா நடக்கிறேன். Day by day peace வந்திருக்கேன். Things had started becoming smoother. Government, what they do? Rightfully, they have withdrawn military to some areas, bring in police, then slowly they have withdrawn BSF police also, so that people movement can be free. இப்போ நீங்க ஏர்போர்ட்ல போகும்போது 26 ஜனவரிக்கு lot of security is increased. Inconvenience வரும். You face lot of inconvenience as a citizen in India. You also want to move freely. So government is always trying, with minimum security, we can maximize freedom for people. That is government attempt. Attempt பண்ணியாச்சு. அதுல definitely I can say that it has been misused by the militants to strike. That is one. Secondly, nobody imagined they will do something like this. இப்படி attack on tourism has never happened in the past. So unexpected அது வந்திருக்கேன்.
It is a reflection of what happened in Hamas. So if you see, pelting Hamas start பண்ணி இங்கே வந்திருக்கேன். They started Intifada அங்கே இங்கே வந்திருக்கேன். Now this is another indication. So whatever happens in that Israel context, இங்கே வந்து வந்திருக்கேன். So we have to now learn that lesson and make sure in future we are better prepared. சார் அப்ப இப்ப இந்த டெரரிஸ்ட் இன்ன வரைக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ணலையா சார்? அந்த யாரும் 26 பேர் கொன்னாங்களோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையா இன்னும்? இது ஒரு மர்டர் இன்சிடென்ட் அல்ல. ஈவன் இன் பீஸ் யூனிட் இப்போ சென்னை தான் ஒரு மர்டர் பண்ணியாச்சுன்னா it takes a time to investigate and find out, இல்லையா? எஸ். Police to do with all the police force, with all the IP police பண்ணிட்டோம். ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணி to capture one person takes sometimes 1 year also. This is some serious intelligence operations happening. It is not that easy as you think. And even if our government other arranjachinalum, they will not announce so easily. They will announce when time comes, because government has to hold the information. Avarukku operate pannadukku freedom வேணும். So they can't keep releasing information. Yes, it is our right to demand as citizens, but it doesn't mean government எல்லாம் release பண்ணோம்னா it's not correct also. It's not released. Same applies for military movements. Government will be planning some very, very serious military, non-military, diplomatic, cyber, lot of offensive or plan பண்ணுங்க. So they will not reveal. What is revealed probably will not happen. It is only for threat. Okay, especially military and intelligence. அப்படிதான் work பண்ணணும். This is the test for India. And the entire attack is a test on India's ability to stand together. India's ability to stand united. We have shown நமக்கு unite நிற்கிறதுக்கும் we have shown our ability to stand united. Okay. We Indians did not go on rampage against our own citizens, against our own people. That is the strength of India, and we must continue to stand united. Upon that, we can sort out this entire terrorism network and keep India safe. Thanks for spending time with Ilayya Bharatham channel viewers, sir. Thank you so much. Jai Hind.